முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது இணையதள பக்கத்தில் புகழஞ்சலி பதிவிட்டுள்ளார். சில தினங்களுக்கு முன்பு மக்களிடம் செல்வாக்கு பெற்ற தலைவராக விளங்கிய கேப்டன் விஜயகாந்தை நாம் இழந்தோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். நிஜ கேப்டனாகவே வாழ்ந்து மறைந்தவர் விஜயகாந்த் என பிரதமர் நரேந்திர மோடி புகழஞ்சலி தெரிவித்துள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது இணையதள பக்கத்தில் புகழஞ்சலி பதிவிட்டிருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். தொடர்பான விவரங்கள். தேமுதிகவினுடைய நிறுவன தலைவர் மறைந்திருக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி புகழஞ்சலி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவருடைய இணைய பக்கத்தில் அவர் குறிப்பிடப்பட்டிருப்பது என்னவென்றால், சில நாட்களுக்கு முன்பு நாம் பெரிதும் போற்றப்படும் மற்றும் மதிக்கப்படும் விஜயகாந்த் அவர்களை இழந்திருப்பதாகவும், உண்மையிலேயே அவர் அனைவருக்கும் ஒரு கேப்டனாக இருந்தார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மற்றவர்களின் முன்னேற்றத்திற்காக தனது வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு நபர் தேவைப்படும் மக்களுக்கு தலைமைத்துவத்தையும் குணப்படுத்தும் தொடர்பையும் வழங்கியிருப்பதாகவும் அவர் அவருடைய அந்த இணைய பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். தனிப்பட்ட முறையில் கேப்டன் மிகவும் அன்பான நண்பராக இருந்தார் எனவும், அவருடன் நான் நெருக்கமாக பழகிய மற்றும் பல சந்தர்ப்பங்களில் பணிபுரிந்தவர்களுடன் பழகி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பன்முக ஆளுமை கொண்டவராகவும் இந்திய சினிமாவை உலகில் விஜயகாந்தை போல் ஒரு சில நட்சத்திரங்கள் அழியாத முத்திரையை பதித்திருப்பதாகவும் நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவரது ஆரம்ப காலங்களிலும் சினிமா பணிகளிலும் ஈர்க்கப்பட வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருப்பதாகவும், தமிழ் சினிமாவின் தாழ்மையான தொடக்கத்திலிருந்து உச்சம் வரையிலான அவரது பயணம் வெறும் நட்சத்திர கதை மட்டுமல்ல, இடைவிடாத முயற்சி மற்றும் தளராத அர்ப்பணிப்பின் ஒரு சரித்திரம் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் குறித்து அவருடைய அந்த புகழஞ்சலியை குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய நடிப்பு பாத்திரங்கள், கதாபாத்திரங்கள் அனைத்துமே அவர் நடித்த விதமும் சாதாரண குடிமகனின் போராட்டங்கள் பற்றிய அவரது ஆழமான புரிதலை எடுத்து காட்டுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். அநீதி, ஊழல், வன்முறை, தீவிரவாதம், பயங்கரவாதம் ஆகியவற்றுக்கு எதிராக போராடும் பாத்திரங்களில் அவர் அடிக்கடி சித்தரித்திருப்பதாகவும், பின்தங்கியவர்களுக்காக அவருடைய கதாபாத்திரங்கள் முன்னின்று அவர் பேசியிருப்பதாகவும் அவருடைய அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.